The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. பத்திரிகையாளர் கேட்ட உடனே ஆமா சந்திக்கலாம். இப்ப என்ன போட்டோ எடுத்தது இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த மான ரோசம் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க இப்படித்தான் பதில் சொல்லுவீங்க. இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு பிரிவுவாதம். திராவிடம் என்பது கிடையாது. பெரியாரே சொல்லியிருக்காரு, ஆரியத்துக்கு எதிரான ஒரு சொல் தான். அதை உடைக்காம நம்ம உள்ள காலுண்ட முடியாது என்று RSS நினைக்கிறாங்க. இன்னைக்கு ரஜினியை வச்சு முயற்சி பண்ணாங்க ஆரம்பத்தில், இன்னைக்கு சீமானை வச்சும் முயற்சி பண்றாங்க. பெரியார் இஸ்லாமியர்களை துலுக்கண்டு சொன்னாரு. அப்படிப்பட்டவர்கள் போய் அதற்காக போய் சேர்ந்திருக்காங்க. பிரபாகரனுக்கும் முஸ்லீம்களுக்குள்ள இலங்கையில் நடந்த பிரச்சனை தெரியும்ல, அவர்களால் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பேருடைய சமாதி இன்னும் இருக்க கர்நாடகத்தில் இலங்கையில். அதை இஸ்லாமியர்கள் பேசுவதில்லை. ஏனென்றால் ஹெச் ராஜா இன்னைக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறார், குருமூர்த்தி ஆதரவு கொடுக்கிறார். குருமூர்த்தி ரஜினிகாந்த் எல்லாத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாருங்க, கனெக்ட் பண்ணி பாருங்க. நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த பேரை வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி வகைரா தான். பாஜகவுடைய சதிக்கு எடப்பாடியும் இடம் போயிருக்கிறார். பாஜக போட்டியிடல விடுங்க, அதிமுக போட்டியிடாதனால இன்னைக்கு நாம் தமிழரை நீங்க லைம் லைட்ல கொண்டு வந்திருக்கீங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பெரியார் குறித்து சீமான் தெரிவித்த கருத்துக்கள் அதுதான் இப்போ தமிழக அரசியலில் ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு இடையில அவர் பிரபாகரனை சந்திச்சாரா, எவ்வளோ நேரம் சந்திச்சாரு, புகைப்படம் எடுத்தாரா, அந்த புகைப்படம் எடிட் செய்யப்பட்டது, இதுவும் ஓடிட்டு இருக்கு. இப்போ பிரபாகரன் சகோதரர் மகன் அவரும் தொலைக்காட்சிகளில் நேர்காணல் அடிச்சிருக்கிறாரு. இது பற்றி செய்தியாளர்கள்லாம் கேட்கும் பொழுது சரி அந்த படமே இல்லை, சந்திக்கவே இல்லை, என்னப்ப அப்படின்லாம் கேட்குறாரு. இன்னொரு செய்தி நிறுவனம் கேட்கும்போது பதில் சொல்லாமல் போறாரு. இதெல்லாம் எதை காட்டுது? அவருடைய அந்த ஒப்பனை கலைந்து விட்டதுன்னு சொல்லுவாங்கல்ல, மலையில் நடந்த அந்த நரியுடைய நினைப்பை தான். என்ன சொன்னார் அவர் பிரபாகரனுடைய அண்ணன் மகன், இது 10 நிமிஷம் நடந்தது, இது எல்லாரும் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான், அந்த ஃபோட்டோ கூட கிடையாது, இந்த புகைப்படத்தை கூட நாங்கள் கொடுத்தா தான். அப்போ இவராக கொடுக்காதனால் கிடைக்காதனால் இவர் ஒரு மாப்பிங் பண்ணி அதை வச்சுருந்துருக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவமே கிடையாதுன்னு உடைச்சிட்டார் போட்டு. அதை விட முக்கியமாக அவர் சொன்னது எங்களுடைய சித்தி, அதாவது பிரபாகரனுடைய மனைவிலாம் இப்படி யாரையும் சந்திக்க மாட்டாங்க. இவர் என்னென்ன கதை சொன்னார், கம்பி கட்டுற கதை, அவரோட சேர்ந்து நான் அண்ணியோடு சேர்ந்து எனக்கு உணவு சாப்பிட்டேன், அது இப்படி எனக்கு கொடுத்தாங்க, ஆமக்கறி இப்படி இத்தனை கிலோ ஆமக்கறி சமைச்சாங்க, இப்படி பல கதைகளை சொன்னார்ல. எல்லாம் பொய் என்று தமிழக மக்களுக்கு தெரிஞ்சாலும் கூட இன்றைக்கி பிரபாகரன் குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரே பொய்ன்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு, அம்பலப்பட்டு நிற்கிறார். அவர் யாருன்னு கேட்குறாரு, இவர் பிரபாகரன் அண்ணன் மகன் யாருன்னு. அதான் சொல்கிறேனே, என்ன மான ரோசம், லட்சியத்துக்காக சேர்ந்த உறவுகள் இதெல்லாம். இப்போ லட்சியத்துக்காக என்ன சேர்ந்தார் அவர்? ஒரு வார்த்தை சொல்கிறார் பார்த்தீங்களா, இது ஒரு டாக்குமெண்ட்ரிக்காக வந்தாங்க. அதை யார் கூட்டிகிட்டு வந்தாங்க? சந்தோஷங்கிற ஒரு ஒளிப்பதிவாளர் கூட்டிகிட்டு வந்தார். அவர் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்கார், கனடாவில் இருக்கார். அவர் வாயை திறந்தால் இன்னும் அம்பலப்பட்டு போய்விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடு நிறுத்திக்கட்டுங்கிற மாதிரி தான் அவர் பேசினார். அப்போ எவ்வளோ நாள் இந்த கதையை ஓட்டியிருக்கார் சீமான். அது இன்றைக்கி அம்பலப்பட்டு போனதுனால பத்திரிகையாளர் கேட்ட உடனே ஆமாம் சந்திக்கலாம், இப்போ என்ன ஃபோட்டோ எடுத்தது இல்லைன்னு வச்சுக்கோ, இது ஒரு எதுவுமே இல்லாதவர்கள் சொல்கின்ற பதில். உங்களுக்கு எந்த மான ரோசம் எதுவும் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் இப்படி தான் பதில் சொல்லுவீங்க. சந்திக்கலை, பேசலைன்னா வச்சுக்கோ, இப்போ என்ன பண்ண போகிற, இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இது ஒரு ரோசங்கட்ட பதில்னு வைங்களேன். அந்த ரோசங்கட்ட பதிலை சொல்லிவிட்டார் சீமான், அவ்வளோதான். அப்போ இதை இன்றைக்கி இனிமேல் அவர்கிட்ட கேட்குறதுல ஒன்றும் அர்த்தம் இல்லை. இனி அவர் பேசாமல் இருந்தால் சரிதான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி இது போன்ற பல கதைகளை சொல்லித்தான் தமிழர் தம்பிகளை ஏமாற்றிக்கிட்டே வர்றார் அப்படிங்கிறது ஒன்று. இது என்ன திடீர்னு பெரியாரை பற்றி இப்போ கேட்டிங்க, பெரியாரை பற்றி பேசிட்டு மாதிரி போகிறாரு. ஏன்னால் பெரியார் இறந்து 50 வருஷம் ஆகிடுது. நீங்கள் பெரியாரை பேசாமல், பெரியாரை பற்றிய எதிர்ப்புவாதம் பேசாமல், அவருடைய சித்தாந்தத்தை உடைக்காமல் நீங்கள் இங்கே தமிழ் தேசியம் பேச முடியாதுங்கிற ஒரு குருட்டுத்தனத்தை சீமான் வைத்திருக்கிறார். எத்தனையோ தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பெரியாரை ஆதரித்தவர்கள் தான். இன்றைக்கும் தமிழ் தேசியம் பேசக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க.
யாருமே பெரியாரோடு முரண்படலை. அதாவது நீங்கள் என்ன கேட்குறாங்க, திராவிடம்னா யார், திராவிடர்கள்னா யார், நாங்கள் தமிழர்கள் தானே. இன்றைக்கி முதல்வர் வந்து 5000 வருடங்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட இரும்பு கண்டுபிடித்ததே தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறத வந்து உறுதிப்பட இன்றைக்கி ஆவணத்தை இன்றைக்கி வந்து அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற இன்றைக்கி முதல்வர் சொன்னதை கூட என்ன சொல்கிறாரு பாருங்கள், தமிழர்னு சொல்கிறாரு. என் திராவிடர் எங்கே போச்சு, அப்போ அங்கே திராவிடர் அப்போ இல்லையா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் சீமான் இதெல்லாம் முட்டாள்தனமான ஒரு பிரிவுவாதம். என்னென்னா இந்த திராவிடம் என்பது கிடையாது. அது வந்து இப்போ எல்லாருமே பெரியாரே சொல்லியிருக்காரு, திராவிடம் என்பதே வந்து ஒரு ஆரியத்துக்கு எதிரான ஒரு சொல் தான். பரந்துபட்ட அதாவது இந்தியாவில் இந்த விந்திய மலைக்கு இந்த பக்கம் இருந்த எல்லோருமே திராவிடர்கள் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். திராவிடம் என்பதே வந்து ஆரியத்துக்கு எதிரான ஒரு மொழி குடும்பம் தான். அதில் தமிழ் பிரதான மொழி, இதுதான் எல்லா தமிழர்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம். இதில் எல்லோருமே அடக்கம்தான். நீங்கள் திராவிடம் என்று பேசினாலே தமிழ் தான், அது தமிழ் தான் பிரதானம், தமிழ் தான் தாய், மற்ற மொழிகள் எல்லாம் அவனுடைய குழந்தைகள். இப்படித்தான் தமிழறிஞர்கள் நமக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து இப்போ சீமான் போன்றவர்கள் வந்து இப்படி மாற்றி பேசினாலுமே தமிழர்கள் புரிந்து கொண்ட விதம் அப்படித்தான். அப்போ திராவிடம் என்பது ஆரியத்துக்கு எதிரானது ஒன்று. என்ன பெரியார் சொன்னார், ரொம்ப தெளிவான ஒரு விஷயம், நான் இதை பதிவு பண்ண நினைக்கிறேன். நீ தமிழன் என்று சொன்னால் ஆரியர்களும் தன்னை தமிழர்கள் என்று சொல்லுவார்கள். நீ திராவிடன் சொன்னால் அவன் வரமாட்டான். இப்போ தமிழன் சொன்னால் நானும் தமிழன் தான், தமிழர் தந்தை தான் கூட சொல்லுவாங்க. ஆனால் திராவிடர்னு சொன்னால் அவங்க வரமாட்டான் என்பதற்காக ஆரியத்திற்கு எதிராக ஒரு சொல் தான் திராவிடம். அது எல்லோருக்கும் புரியும். தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் ஏன் பெரியாரை எதிர்க்கவில்லை என்றால் இதுதான் ஒன்று. தமிழ் என்பதே திராவிடத்துக்குள் அடக்கம்தான், அது பிரதானம் என்பதை புரிஞ்சு கொண்டவர்கள். ஆனால் இன்னைக்கு வந்து சீமான் பேசுகிறாருல்ல, நான் என்ன கேட்குறேன், இதே பெரியாரை பற்றி சீமான் பேசின ஒரு வீடியோ இன்றைக்கும் வலைதளத்தில் இருக்குது, சமூக வலைதளத்தில். பெரியாரை எப்படி தூக்கி பேசுகிறாரு. இப்போ இந்த மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு, அது சமீப காலமாக எப்படி ஏற்பட்டுச்சு. இன்னும் உடச்சி பேசுகிறேனே, இவர் போய் ரஜினிகாந்தை பார்த்தார். சமூக வலைத்தளங்களில் பாஜகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒருத்தர் கூட்டிகிட்டு போனார். இவரை கூட்டிகிட்டு போய் ரஜினிகாந்தை பார்த்து வந்த பிறகுதான் அவருடைய மாற்றமே ஒன்று. இது பட்டவர்த்தனமாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னென்னா, திராவிடத்தை ஒழிக்கணுங்கிற விருப்பப்படுகிறவர்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த 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 சித்தாந்தத்தை உடையவர்கள்? திராவிடம் இங்கே ஒழிக்கப்படணும் அப்படின்னு நினச்சவங்க யார்? பெரியார் ஒழிக்கப்படணும்னு நினச்சவங்க யார்? பெரியார் யாரை எதிர்த்தார்? தமிழர்களையா? பெரியார் தமிழர்களை எதிர்த்தாரா? ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார், ஆரியர்களை எதிர்த்தார், பார்ப்பனியத்தை எதிர்த்தார், அதானே எதிர்த்தாரு. அப்போ அந்த பார்ப்பனியத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கியவர் பெரியார். அந்த பெரியார் உருவாக்கிய சித்தாந்தம் திராவிடம். அது பெரியாருக்கு முன்பாகவே திராவிடத்தை பற்றி பேசிட்டாங்க. பெரியார் ஒன்றும் திராவிடத்தை கொண்டு வரல. பெரியாருக்கு முன்பாக பல்வேறு அறிஞர்கள் திராவிடத்தை பற்றி பேசியிருக்காங்க. திராவிட திருநாடு என்று பேசியவர் பெரியாரா? அதற்கு முன்பே பேசப்பட்டு விட்டது. நம்முடைய தேசிய இயக்கத்திலே திராவிடம் இருக்கிறது. அப்போ திராவிடம் என்பது திராவிட நிலம் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளது. அப்போ ஆரியத்துக்கு எதிராக சித்தாந்தத்துடைய திராவிடத்தை முன்னெடுத்தவர் பெரியார். அதை உடைக்காம நம்ம உள்ள காலுண்ட முடியாது என்று ஆர்எஸ்எஸ் நினைக்கிறாங்க. அவங்க நேரடியாக தமிழ்நாட்டில் ஏன் இன்ன வரைக்கும் பாஜக காலுண்ட முடியல? என்னதான் இவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடத்தினாலும், எவ்வளவு பிரச்சனை பண்ணாலும் அந்த 3% 4%க்கு மேலே வாங்க முடியல. காரணம் திராவிடம். அப்போ திராவிடத்தை உடைப்பதற்கு நமக்கு ஆட்கள் வேணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. நம்ம விரல் எடுத்தால் கண்ணை குத்தணும். அதில் ஒரு விரல் தான் சீமான். இன்றைக்கி ரஜினியை வச்சு முயற்சி பண்ணாங்க ஆரம்பத்தில், ரஜினியால் வெற்றி பெற முடியல. இன்றைக்கி சீமானை வச்சும் முயற்சி பண்ணுறாங்க. ஏங்க, சீமான் வந்து ரஜினிகாந்தை போய் பார்க்குறாரு. எப்படி ஒன்றாகும்? அது எப்படி ஒன்றாகும்? ஆரியமும் திராவும் எப்படி ஒன்றாகும்? இன்றைக்கி கூட சொல்கிறாங்க. இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இன்றைக்கி வந்து அவர் என்னுடைய இந்த பெரியாரை திட்டினதுனால 3000 பேருக்கு மேற்பட்ட நாம் தமிழர் கட்சியை போய் இன்றைக்கி திமுகவில் சேர்ந்துருக்காங்க. ஏற்கனவே கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்க 3000 பேருமா? 3000 பேர் நீக்கப்பட்டவர்களா? அதில் பல்வேறு நாம் தமிழர்கள் இருந்த சிறுபான்மை மக்களும் போய் சேர்ந்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறார் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில்? பெரியார் இஸ்லாமியர்களை வந்து துலுக்கண்டு சொன்னார், கொச்சப்படுத்தி பேசினார்.
அப்படிப்பட்டவர்கள் போய் வந்து அதற்காக போய் சேர்ந்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், இதே இவர் தலைவர்னு சொல்லக்கூடிய பிரபாகரனுக்கும் முஸ்லீம்களுக்குள்ள இலங்கையில் நடந்த பிரச்சனை தெரியும்ல? அவர்களால் கொல்லப்பட்ட நூற்றுக்கணக்கான பேருடைய சமாதி இன்னும் இருக்க கர்நாடகாவில் இலங்கையில். அதுக்கு என்ன பதில் சொல்லுவார்? அதை வந்து இஸ்லாமியர்கள் பேசுவதில்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு தமிழர் ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கும் என்பதற்காக அதை பற்றி பேசுறதில்லை. இங்கே வந்து பெரியாரை வந்து எவ்வளவு கேவலப்படுத்த வேண்டும் என்கிற அஜெண்டாவோடு சீமான் செயல்படுறாருன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இன்றைக்கி வந்து சீமான் பெரியாரை பற்றி பேசியதற்கு நான் அனுசரணையாக இருப்பேன், சப்போர்ட்டாக இருப்பேன்னு சொல்கிற ஹெச் ராஜா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஹெச் ராஜா இன்றைக்கி சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறார். குருமூர்த்தி ஆதரவு கொடுக்குறார். குருமூர்த்தி யார்? குருமூர்த்தி, ரஜினிகாந்த் எல்லாத்தையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், கனெக்ட் பண்ணி பாருங்கள். இதே நாம் தமிழர் கட்சி பேரை வாங்கி கொடுத்தது யாருங்க? நாம் தமிழர் கட்சிங்கிற அந்த பேரை வாங்கி கொடுத்தது குருமூர்த்தி வகைரா தான். இதற்கு என்ன மறுப்பு தெரிவிப்பாரா சீமான்? அப்போ இந்த சீமான் என்பவர் யார்? சீமான் ஆர்எஸ்எஸ் அடியாளாக மாற்றிய வரலாறு என்ன? இதை பேசணுன்ற இதை தமிழ் இளைஞர்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஆர்எஸ்எஸ் உடைய அடியால் தான் சீமான். இந்த குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இன்னைக்கு ரஜினிகாந்தை போய் பார்க்குறார், கூட்டிட்டு போகிற ஆள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர். அவர் கூட ஏன் சந்திக்கிறாரு? ஏங்க, சில காலத்துக்கு முன்பாக மும்பையில் பாஜகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தவர் தானே சீமான். தாராவியில் தேர்தல் சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பத்திரிகையில் செய்தி வந்துச்சே. அதுக்கு என்ன பதில் சொன்னார்? அது தமிழர்களுக்காக நான் போய் பிரச்சாரம் பண்ணேன். தமிழர்களுக்காக போய் பிரச்சாரம் பண்ணால் பாஜகவுடைய சின்னத்தில் போட்டிட்டவங்களுக்கு ஏன் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்க? இன்றைக்கி நீங்கள் நான் தான் பாஜகவை பிரதானமாக எதுக்குறேன்னு சொல்கிறீங்கல்ல, எப்படி பிரச்சாரம் பண்ணீங்க? அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட பின்புலம்? அப்போ புலிவேஷம் போட்டுன்ற ஒரு எலி தானே நீங்கள்? புலிவேஷம் போட்டு இருக்கின்ற ஒரு எலி, அவர் எலிதாங்க. எலிதான் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும். நீங்கள் இங்கே வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு ஆள் தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சினிமாவில் இயக்குனராக இருந்தீங்க, எத்தனை படங்களை பெரிய வெற்றி பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் கிட்ட கொடுத்துருக்கீங்க. அப்போ இருந்த உங்கள் நிலைமை என்ன, இன்றைக்கி இருந்த நிலைமை என்ன? உங்கள் மேலே ஒரு ரைடு உண்டா? இன்றைக்கி எத்தனை கார் வச்சுருக்கீங்க, விலை உயர்ந்த கார், கோடிக்கணக்கான மதிப்புடைய சொத்து எப்படி சேர்ந்தது உங்களுக்கு? அதற்கான இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கீங்களா? சரியா? எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறேன். ஏன் உங்கள் மேலே ஒரு ரைடு இல்லை? பாஜகவை நீங்கள் எதிர்க்கிறீங்கல்ல, பாஜகவை நான் உக்கிரமாக எதிர்க்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் ஒரு ரைடு கூட நடக்கல உங்கள் மேலே ஏன் ஒரு இது கூட இல்லை? அப்போ உங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள்? இன்றைக்கி ஈரோடு கிழக்கு தேர்தல் நீங்கள் வந்து நிற்கிறீங்க. ஈரோடு கிழக்கில் நேரடி பிரதான கட்சியாக நீங்கள் வந்து நிற்கிறதா சொல்கிறீங்க. அது மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு. அதிமுக அங்கே அதிகமாக வாக்குகள் வாங்குவேன்னு சொல்கிறாங்க. 2021 நீங்கள் என்ன வாக்கு வாங்குனீங்க? அதுக்கப்புறம் நடந்த இடைத்தேர்தலில் 10,822 வாக்கு வாங்குனீங்களா? இன்னைக்கு அதே வாக்குகளை வாங்குங்க. முதல்ல கூடுதலாக கிடைக்குங்கிறாங்களே. எங்க அந்த இடைத்தேர்தலில் அதிமுக வாங்கிய வாக்குகள் எத்தனை? 43,000 வாக்குகள். இந்த 43,000 வாக்குகளும், அதாவது EVK இளங்கோவன் இருக்கும்போது இடைத்தேர்தலில் 43,000 வாக்குகள் வாங்கினாங்க. அது எடப்பாடியுடைய அதிமுக. அந்த வாக்குகள் எங்கே போகும்? அந்த வாக்குகள் சிதறத்தான் செய்யும். ஏன்னால் அந்த அத்தனை வாக்குகளும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். நீங்கள் அதை வச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டேன் 10,821க்கு மேலே ஒரு வாக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு எப்படி நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியும்? எப்படி கிளைம் பண்ண முடியும்? அது எப்படி நீங்கள் உங்கள் வாக்குகள் நீங்கள் ஒத்துக்குவீங்க? முதல்ல வாங்குவீங்களான்னு பார்ப்போம், அது வேறு விஷயம். அப்போ இதை வைத்துக்கொண்டு நான் வந்து பெரியாரை பற்றி பேசியது மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்கள் சொல்லிடுவீங்களா? அதை எடுத்துக்க முடியுமா? அது ஒரு விஷயத்தை சொல்கிறேன். சீமான் ஆர்எஸ்எஸ்ஸால் கொம்பு சீவப்பட்டு பெரியாரை நோக்கி வீசப்பட்ட ஒரு ஆயுதம், ஒரு கத்தி தான். அவர் மறைந்தும் நீங்கள் பெரியாரை வந்து அவரை வந்து காயப்படுத்துவதற்கு போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவருடைய சித்தாந்தத்தை சீவ வேண்டும், அவரை இமேஜை காலி பண்ணணும். அதை விட இன்னும் அதிகமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை, பள்ளர் பறைய சமூகத்தையும் கொச்சைப்படுத்தினார் பெரியார்ன்றார். உங்கள் நோக்கம் என்னவா இருக்குது? பெரியாரை ஆதரிக்கின்றவர்கள் சிறுபான்மை மக்கள், அல்லது வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், அல்லது வந்து இழிவு நிலை என்று சொல்லி அவர்களுக்காக விடுதலைக்காக போராடிய அந்த யாரெல்லாம் கொண்டாடுகிறார்களோ அவர்கள்,
அம்பேத்கரை போன்று நேசிக்கிறவர்கள், அம்பேத்கரோடு ஒப்பிடுகிறவர்கள் கிடையாது. அம்பேத்கர் வேறு பெரியார் வேறு என்று பிரிவினை எப்படி சொல்ல வர்றாங்க? பெரியார் அம்பேத்கரை போன்றும் அல்ல, பெரியார் சிறுபான்மை மக்களுக்கும் ஒரே தட்டில் வைக்காதீங்க, அவர் தமிழர்களுக்கும் எதிரானவர். எப்படி பல முனைகளில் நீங்க தாக்குறீங்கல்ல, பல முனைகளில் தாக்குறீங்க. அப்போ உங்க நோக்கம் என்ன? அதில் ஒரு அம்பு தானே சீமான். எச் ராஜா ஒரு பக்கம் தாக்குற மாதிரி நீங்க ஒரு பக்கம் தாக்குறீங்க. அப்போ பட்டவர்த்தனமாக தெரிகிறது நீங்கள் RSS உடைய அடியாளாக இன்னைக்கு வேலை பார்க்குறீங்க. கூட யாரெல்லாம் வச்சுக்கிட்டு பேசுறீங்க? கூட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களை வைத்துக்கிட்டே பக்கத்தில் வச்சுக்கிட்டே எனக்கு வாக்களிக்காதவர்கள் அவர்கள்லாம் சைத்தானுடைய பிள்ளைகள் சொன்னவர் தானே நீங்க. என்ன உங்களுக்கு தைரியம்? அப்படி எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அப்ப நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க? உங்களுடைய அந்த ஸ்டைல் எப்படி ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கீங்க தான் பார்க்குறேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு இதில் கனெக்ட் பண்ணி பாருங்க. சீமான் பட்டவர்த்தனமாக RSS உடைய கையால் அப்படிங்கிற நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். அதுதான் முக்கியமானது. இதை தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கணும். தமிழ் தேசியம் இவர் பேசியது தமிழ் தேசியம் அல்ல. தமிழ் தேசியம் என்பது திராவிடத்தோடு சேர்ந்ததான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியமே திராவிடமே தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம்னு நான் சொல்றேன். அதுதான் பெரியார் சொன்னார். தமிழ் தேசியம் என்பதே திராவிடத்தோட ஒரு அங்கம் தான். அப்ப திராவிடத்திற்கு பிரதான ஒரு தாயே தமிழ் தானே. அப்போ அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் என்னமோ தமிழ் வேறு திராவிடம் வேறு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தமிழை குறுக்கி பார்க்குறீங்க. அப்படி அல்ல. தமிழ் என்பது ஆரியத்துக்கு எதிரான பிரதான ஒரு நிலப்பரப்பே திராவிட நிலப்பரப்பு தான், அது தமிழ் நிலப்பரப்பு தான். இப்போ இப்படி இந்த புரிதலை ஏற்கனவே திராவிடம் கொடுத்து விட்டது. பெரியார் போன்றவர்கள், அவருக்கு பின்னே வந்தவர்கள், ஏன் அயோத்திதாசர் போன்றவர்கள் எல்லோருமே கொடுத்துட்டாங்களே. தமிழ் தேசியம் பேசிய மாப்போ சிவஞானமே பெரியார் எப்படி கொண்டாடினாரு? எதிர்த்தாரா? இந்த மாதிரி விமர்சனம் வச்சாரா? இல்லையே. அப்ப இவர் முழுக்க முழுக்க பெரியாரை அவதூறாக பேசுவதே நோக்கமாக சீமான் வைத்திருக்கிறார் என்பதுதான் இதில் நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட். எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம், ஏன் போட்டி இல்லை? அதான் சொல்றேன். எடப்பாடி நியாயமாக பார்த்தால் இந்த இடைத்தேர்தலில் போட்டிட்டு இருக்கணும். அது அடுத்தது சட்டமன்ற எலெக்ஷன் வருதுங்கிறதுனால ஒரு பின்னணி விடுங்க. பொதுவாக ஒரு இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் என்பது வரலாறு. அது வெற்றியே பெறட்டுங்க. அவங்க ஒரு நியாயமாக தேர்தல் நடத்தாமல் கூட இருக்கட்டுங்க, வெற்றி பெற்று போகட்டும். ஆனால் உங்களுக்கான வாக்குகள் விழுங்கள்ல. கடந்த இடைத்தேர்தலில் 43,000 பேர் உங்களை நம்பி வாக்களிச்சாங்கல்ல. அதற்கு முன்பாக தேர்தலில் 63,000 பேர் வாக்களிச்சாங்கல்ல. அப்போ இந்த 43,000 பேர் வாக்களித்ததற்காக வாக்களிச்சாங்க திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தானே. அது நீங்க இன்னைக்கு திருப்பி மறுபடியும் அந்த 43,000 விட அதிகமாக இல்லை. எடப்பாடி இப்போ அதிமுக களத்தில் இருக்கணும்னு விரும்பினாலும் வேட்பாளராக யாரும் முன்வரலையா நிற்கிறதுக்கு? அப்படி கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க பாஜகவுடைய சதிக்கு எடப்பாடியும் இடம் போயிருக்கிறார். இது பாருங்களேன், பாஜக போட்டியிடல விடுங்க, அதிமுக போட்டியிடாதனால இன்னைக்கு நாம் தமிழரை நீங்கள் லைம்லைட்டில் கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ நாம் தமிழரை நீங்கள் வளர்த்து வர்றதுக்கு பார்க்குறீங்க. நாம் தமிழர் சொன்ன எல்லா விஷயத்தையும் இன்னைக்கு அதிமுக வாக்குகள் சென்றால் கூட மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்கிற இடத்துக்கு நீங்கள் தள்ள பார்க்குறீங்க. இது ஒரு வகையில் நீங்கள் மறைமுகமாக பாஜகவுக்கு நாம் தமிழருக்கு உதவி செய்கிறீங்க. சீமான் சொன்ன விஷயத்தை நீங்கள் என்டாஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. பெரியாரை பற்றி கொச்சையாக பேசின சீமான் இன்னைக்கு அதிமுக வாக்குகளை வாங்கிட்டாருன்னு வச்சுங்களேன். இல்லை, அந்த விஷயத்தில் அதிமுகவில் சில பேர் கண்டிக்கிறாங்களே. கேபி முனுசாமி சில பேர் தான் கண்டிக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரோசம் உள்ளவங்க கண்டிக்கிறாங்க. முனுசாமி போன்றவர்கள் கண்டிக்கிறாங்க. எடப்பாடி கண்டிச்சாரா? எடப்பாடி என்ன கண்டிச்சாரு? இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசக்கூடாதுன்னு தடவி கொடுத்தாரு. பேசாதீங்க அவர் தடவலாக சொன்னார். என்ன வார்த்தை பேசிட்டாரு? பெரியாரை பற்றி அண்ணாவை பற்றி பேசிய அவர் ஒன்றும் சொல்லலை. ஜெயலலிதாவை பற்றி கொச்சையாக பேசின அவர் ஒன்றும் சொல்லலையே. அவரை பற்றி பேசும்போது மட்டும்தான் அவருக்கு ரோசம் வந்துச்சு. அவரை தனியாக ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார்ல, அப்போ தான் ரோசம் வந்தது. ஜெயலலிதாவை பற்றியோ அண்ணாவை பற்றி பேசும்போது ரோசம் வரல. இப்போ நாம் தமிழருக்கு இடம் கொடுக்குறாங்க மறைமுகமாக. அதன் மூலமாக நாம் தமிழருடைய வாக்குகள் வாங்கினா இந்த பாருங்க பெரியாரை பற்றி பேசுனதுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் தள்ளுறீங்கல்ல. இது எடப்பாடி செய்கிற துரோகம் தான், பெரியாருக்கு செய்கிற துரோகம் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த கொள்கையிலும் பெரியார் இருக்கார்ல. பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே அதிமுக. அண்ணாவுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட கட்சி தானே அதிமுக. இப்போ நீங்கள் மறைமுகமாக நீங்கள் நாம் தமிழருக்கு அதை இடம் கொடுக்குறீங்கல்ல, இது மிகப்பெரிய துரோகம், எடப்பாடி செய்த துரோகம். இதனால தான் நாங்கள் மீண்டும் மீண்டும் இது மறைமுக கூட்டணி இருக்குங்கிற அந்த வாதத்துக்கே நாங்கள் வர்றோம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.